காயத்ரி, ஆ வாங்கத்த. என்னம்மா தூங்காம இருக்க? ஒரே குழப்பமா இருக்கத்த. அந்த வைத்தியரோட பொண்டாட்டி வந்து மகேஷ் தம்பிக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் வர வச்சுட்டா இங்க நடக்கிற எல்லா குழப்பமும் ஒரு முடிவுக்கு வந்துரும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆமாம்மா, நீ நினைச்சிட்டு இருந்தது கரெக்ட் தான். மகேஷ் தம்பிக்கு பழசெல்லாம் ஞாபகம் இல்லைங்கிறது தானே இப்ப பிரச்சனையே. அவருக்கு ஞாபகம் வந்துட்டா எல்லா பிரச்சனையும் தீந்துரும்ல. நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் அத்த. ஆனா அஞ்சலி இப்ப வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. அந்த தியாகி வந்து நல்லாவே குழப்பி விட்டுருக்கா போல இருக்கே. சும்மாவே இருக்க மாட்டா போல இருக்கு. அவ தலையில அவளே மண்ணை வாரி போட்டுக்க எப்பவுமே ரெடியா இருக்கா. ச்சே. அஞ்சலி என்னம்மா சொன்னா? மகேஷ் தம்பிக்கு ஒருவேளை பழைய ஞாபகம் எல்லாம் வந்து அவர் மனசுல இருக்கிறது கவியா இல்லாம வேற ஒரு பொண்ணா இருந்தா அப்ப கண்டிப்பா கவிய விட்டுட்டு அந்த பொண்ணுதான் தேடி போவாருன்னு அஞ்சலி சொல்றா. அவ சொல்றதும் கரெக்ட் தான். நிச்சயம் மகேஷ் தம்பி அப்படிதானே செய்வாரு. அதுதானமா நியாயம். அதுதான் நியாயம்னு எனக்கு தெரியுது அத்த. ஆனா கவியோட நிலைமை, கல்யாணம் நின்னு போனதுக்கே அவ தற்கொலை பண்ணிக்க போயிட்டா அத்த. தற்கொலை பண்ணிக்க போறான்னு சொல்றாங்களே தவிர சாக மாட்டேங்கிறாளே. செத்தா சந்தோஷமா இருக்கும். கல்யாணம் நின்னு போனதுக்கே சூசைட் அட்டம் பண்ண போனவ மகேஷ் தம்பி அவ லைஃப்லயே இல்லன்னு தெரிஞ்சா அவ என்ன பண்ணுவானே சொல்ல முடியாது. ஆனா மகேஷ் தம்பிக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்து அவர் நினைப்புல இருக்கிறது வேற பொண்ணா இருந்தா அவர் மொத்தமாவே இந்த குடும்பத்தை விட்டு போயிடுவாருல்ல. அதுக்காக மகேஷ் தம்பிக்கு பழைய ஞாபகம்லாம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறியா? ஒரு பக்கம் என் மனசு அப்படிதான்